தென் தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்த்தது. விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியதால் விவசாயிகள் வேதனைக்குள்ளாகினர். பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கிந்திய பெருங்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர், தேவூர், வெண்மணி, சாட்டியக்குடி, ஆதமங்கலம், கொடியாலத்தூர், வலிவலம், பாங்கல் ஆகிய பகுதிகளில் மழை பெய்ததால் அறுவடை செய்த நெல்மணிகளை தார்பாய் போட்டு விவசாயிகள் பாதுகாத்து வருகின்றனர். மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் முட்டைகள் தேக்கமடைந்திருப்பதால் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை கொள்முதல் செய்வதில்லை என்றும் கூறப்படுகிறது. இப்போ மழை பெய்ஞ்சதுனால பிடிச்ச நெல் அப்படியே ஸ்டாப்பில் இருக்கிறதுனால எங்களால் பிடிக்கிறதுக்கு எதுவாக இருக்க மாட்டேங்குது. விவசாயிகள் வந்து கேட்குறாங்க என்ன நெல் பிடிக்கலையான்னு. நாங்கள் கொண்டு வந்து நெல்லை வச்சு பிடிச்சி விட்டு நினைஞ்சிட்டுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? திருக்குவளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் உளுந்து மற்றும் பச்சை பயிறு விளைச்சல் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த மழை கோடைக்கு நல்ல தேவையான மழை தான் அது. ஆனால் தாளடிக்கு எல்லாருக்கும் உபயோகமான மழை. ஆனால் உளுந்து பயிர் பூரா எல்லாருக்கும் ரொம்ப சேதமாயிருக்கு. அதேபோல தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அதிராம்பட்டினம், உரத்தநாடு ஆகிய இடங்களில் இரண்டாவது நாளாக மழை பெய்ததால் உளுந்து, பச்சை பயிறு விளைச்சல் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதேபோன்று திருவாரூர் மாவட்டத்திலும் கோட்டூர், ராயநல்லூர், சோழங்கநல்லூர், விக்கிரவாண்டியம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 நாட்களாக பெய்த மழையால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி சுமார் 10,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட பச்சை பயிறு சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. காய் காய்க்க வேண்டிய டைம் இப்போ மழை பெஞ்சு இந்த மாதிரி ஆயிட்டு முழுதுல பயிர் வீணா போயிட்டு. நீங்க எங்களுக்கு பயிர் இந்த காப்பீட்டு திட்டம் ஏதோ பார்த்து நீங்க உதவி செய்யணும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 5 டன் நெல்மணிகள் மழையில் நனைந்ததால் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சென்ற போலீசார் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் அயல் சிங்கம்பட்டி மற்றும் ஜமீன் சிங்கம்பட்டியில் மழை பெய்த நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சாய்ந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திடீர் மழையால் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி பயிர்கள் சேதமடைந்த நிலையில் அரசு உரிய இழப்பீடு தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வார விடுமுறையொட்டி குற்றாலத்திற்கு சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். வரதுனால பயங்கர வெயிலாக இருந்தது. சரி, ஒரு ஃபால்ஸ்லேயே குளிக்கலாம் நினச்சிட்டு வந்தோம். இங்கே பார்த்தா 2 hour சர்ப்ரைஸ் கிளைமேட் ஆசமாக இருக்குது. உள்ள பயங்கர என்கேஜிங் வெதராக இருந்தது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. தண்ணி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்த்தா அலோவ் பண்ணலை. அதே மாதிரி பக்கத்தில் 5 ஃபால்ஸு அப்புறம் டைகர் ஃபால்ஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கேயும் லோக்கல் அலௌட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. யூஸ்வலாக இது ஜூன் ஜூலையில் தான் இங்கே சீசனாக குளிக்கிறதுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும் போல இருக்குது. நாங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லாக சீசன் இல்லாத நேரத்தில் வந்ததுனால இந்த வாட்டி குளிக்கிறதுக்கு இங்கே அலோவ் பண்ணலை. இவங்க இந்த கோடை காலத்தில் இவ்வளோ மழை பெஞ்சு வெள்ளம் வர்றது இதுதான் முதல் முறையாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் அவ்வளோ தூரம் இப்போ குளிக்க அனுமதி இல்லை. இப்போ குளிக்காமல் போகிறது எங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குது.